ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் டாக்டர் பிரதீப், லண்டனில் பீடியாட்ரிஷியனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எங்களுக்கு இங்கே வார்டில் ஒரு பேபி இப்போ டெலிவரி ஆயிருக்கு. இந்த மதருக்கு பார்த்தீங்கன்னா ஷி ஹேஸ் அ கண்டிஷன் கால்டு டிஎல்இ, டிஸ்காய்டு லூப்பஸ் எரித்திமேட்டோசிஸ். அவங்களுக்கு பிளட் டெஸ்ட்டில் ஆன்டி ரோ ஆன்டிபாடிஸ் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. சரிங்களா, ஆன்டி ரோ ஆன்டிபாடிஸ். இதனால் பேபிக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, என்ன ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா, நியோனேட்டல் லூப்பஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆன்டி ரோ ஆன்டிபாடி, ஆன்டி லான்னு சொல்லுவாங்க, ஆன்டி ரோன்னு ஒன்று இருக்குது, ஆன்டி லான்னு ஒன்று இருக்குது, எஸ்எஸ்ஏ எஸ்எஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. தேர் பேசிக்கலி ஐஜிஜி ஆன்டிபாடிஸ். ஸோ அதனால் நம்மளுக்கு தெரியும், ஐஜிஜினாலே அது ப்ளசண்டாவை க்ராஸ் பண்ணிடும். ப்ளசண்டாவை க்ராஸ் பண்ணி இந்த ஆன்டி ரோ ஆன்டிபாடி வந்து இட் கேன் அஃபெக்ட் த ஃபீட்டல் ஹார்ட். ஓகே, இன் பர்டிகுலர்லி த ஏவி நோடு கண்டக்ஷன் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணும். அஃபெக்ட் பண்ணி இட் கேன் காஸ் இன்ஃப்ளமேஷன் அண்ட் ஃபைப்ரோசிஸ். பெர்மனண்ட்டாக டேமேஜ் பண்ணி விட்ரும் ஃபீட்டல் ஹார்ட்டை இந்த ஆன்டிபாடிஸ். ஸோ பேபி பிறந்தாச்சு. இப்போ பேபிக்கு இசிஜி எடுத்து பார்க்கணும், ஹார்ட் ரேட் பார்க்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து ஹார்ட் பிளாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஹார்ட் பிளாக் ஃபர்ஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, கம்ப்ளீட் ஏபி பிளாக் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஹார்ட் ரேட் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அலர்ட் ஆகணும். இன்னொன்று இசிஜி பண்ணி பிஆர் இன்டர்வல் ப்ரொலாங்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஸோ இது ஒன்று. அப்புறம் ஸோ மெயினாக வந்து ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் இஷ்யூ மட்டும்தான் இந்த பேபிஸ்க்கு வந்து ஒரு இஷ்யூ நியோனேட்டல் லூப்பஸில். வேறு வந்து ஃபுல் பிளட் கவுண்ட் பார்த்துருக்கோம். அதில் பிளேட்லெட் கவுண்ட்டு, டபிள்யூபிசி, மற்றபடி ஹீமோக்ளோபின் இதெல்லாம் நார்மலாக இருக்குது. ஏன்னா இந்த பேபிஸ்க்கு வந்து சைட்டோபீனியா இருக்கலாம், பிளேட்லெட் குறையலாம், மற்ற செல் லைன்ஸுக்குமே குறையலாம். ஸோ அது மாதிரி டிரான்ஸ்அமினிட்டிஸ் இருக்கலாம், லிவர் என்சைம்ஸ் எலிவேட் ஆகலாம், இந்த பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது. பட் இதெல்லாம் இருந்துச்சுனாலும் நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. பட் ஜஸ்ட் செக் பண்ணுவோம், செல்ஃப் ரிசால்வ் ஆகிடும். ஃபாலோஅப்பில் மட்டும் வச்சுருப்போம். எஃபிசி ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு இல்லை 4 வீக்ஸ் கழிச்சு பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவோமே தவிர அதுக்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்க போகிறதில்ல. மெயின் திங் வந்து ஹார்ட்டை தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இசிஜியில் அப்னார்மாலிட்டிஸ் ஏதாச்சும் இருக்குது, ஹார்ட் ரேட் ரொம்ப லோவாக இருக்குன்னா வில் திங்க் ஆஃப் பேஸ் மேக்கர். இந்த மாதிரி சில்ட்ரனுக்கு பேஸ் மேக்கர் தேவைப்படும். ஓகே, thought of sharing with you guys. See you in another video. Bye bye.